ஹலோ திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இப்போ என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா பிஆர் ரேங்க்டு. இப்போ நம்ம ஸ்குவாடோட போயிருக்கோம். இதுதான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி விளையாடின மேட்ச். இது சரி அப்டேட்டுக்கு முன்னாடி விளையாடின மேட்ச். இப்போ நேற்று தான் அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தேன். சரி இப்போ ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு நாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப நாளாக சரி இந்த ஹோல்டு இருந்துச்சு ரெக்கார்ட் பண்ணாமல். சரி இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நாம் ட்ராகன் அப்புறம் கன் பாயிண்ட் வந்து என்எஸ்கே பிகாச்சு, அது வந்து அப்போ ஸ்கெலிட்டன்கிற டீமோன் ஃபஸ்ட் நம்ம வீடியோ கூட தான் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளாக அவர் நம்ம கூட விளையாடுறதில்ல. இல்லை நீங்கள் ட்ராகன் தான் என்னோடய டீம்மேட் நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது நம்மளோட ஃபைட்டிங் பார்ட்னராக அவர் ரீசெண்டாக தான் நம்ம கூட ஃபைட்டிங் பார்ட்னராக சேர்ந்து விளையாண்டுருந்தார். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரொம்ப காலமாக ஃபைட்டிங் அதாவது கரெக்ட் வருது ஃபைட்டிங் பார்ட்னர் இருந்தது வந்து டீமான் தான். அவர் ரொம்ப நாளாக அவர் கூட விளையாடாமல் இருந்தது. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து வீடியோ போடும்போது கரெக்டாக அவர் வந்து எப்படி சொல்லிட்டு பிஸியாக போயிடுறாரு. சரி அவர் கூட விளையாட முடியறதில்ல. சரி ட்ராகன் தான் அவைலபிளாக இருக்குது, நம்ம எப்போ கூப்பிட்டாலும் டக்குன்னு வந்துடுறான்னு அவர் கூட தான் விளையாண்டுருந்தேன். இந்த டைம் நம்ம கில்ட்ரீட என்எஸ்கே பிகாச்சு கன் பாயிண்டில் வந்திருக்குது. சரி இப்போ அதில் வந்து இப்போ வந்து நார்மலாக வேறு எதாவது மேட்ச் தான் போகலான்னு இருந்தேன். சரி இது இவங்க கூட ஒரு மேட்ச் இந்த இதில் விளையாண்டு போடலாம் அப்படின்னு தான் இது விளையாண்டு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் லாங்கில் நம்ம கிட்ட தான் கொடி இருந்துச்சு. நம்ம இங்கே இறக்கி விட சொன்னேன். ஓகே நான் அப்படியே இறங்கிக்கலாம்னு சொன்னேன். ஓகேன்னாங்க. சரின்ட்டு நம்ம தேவையான கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இறங்கிட்டு இருந்தோம். நான் கேட்டேன் ட்ராகன்ட்டு இந்த கன் வேணும் அந்த கன் வேணுன்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருந்தாரு. சரி நம்ம அப்படியே போய் லூட் அடிச்சுட்டு தேவையான கன்ஸ் நம்ம தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம், ஆமோலாம் எடுத்துக்கலான்ட்டு போய் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த டைம் A94 பைஸ் இது வந்து இந்த கன் தான் வைக்கலான்னு இருந்தேன், அந்த ஷார்ட் கன். சரி MP5 3 சிப்போடு கிடச்சிச்சின்ட்டு 3 சிப்போடு கன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த A94 மாற்றணும். ஏன்னா அந்த கன்று சரிப்பட்டு வராது இந்த மேப்புக்கு. சரின்ட்டு A94 எடுத்துகிட்டு இந்த M14 3 சிப்போடு எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒரு கிரனைட் வச்சுட்டு வந்துட்டோம். சரி அவனும் எனிமி இங்கே வரமாட்டான், ஏன்னா ஜோன் வந்துருச்சு. சரி இருந்தாலும் இருக்கட்டும்னு வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ 3 சிப்போட எல்லாமே சிப்போட மேக்ஸான பவரில் இருக்குது. சரி சும்மா ஒரு அடித்து பார்க்கலான்ட்டு இந்த கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த டைம் நம்ம டீம்மேட்ஸ் அட்டாக்கிங் இறங்கியிருப்பாங்க. சரி நாமளும் போய் ஒரு லைட்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இறங்கியிருப்போம். இந்த இடத்துல கன் பாயிண்ட்டும் ஸ்கெலிட்டனும் ஏறி அடிச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது டீமோன் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை ட்ராகனே முன்னாடி ஏறிட்டாப்பில் நாம் தான் ஏறல. ட்ராகனை டவுன் பண்ணிட்டாங்க. இங்கே லைட்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த டைம் கொஞ்சம் வீடியோவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது கொஞ்சம் சாரி. ஏன்னா இந்த டைம் எனக்கு நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பேக்ரவுண்டில் லைட்டாக லேகியாக போயிட்டுருக்கும். அதனால் செக் பண்ணலாம் வேணாமாங்கும் போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். சாரி, அது கண்டுக்காதீங்க. இந்த டைம் நம்ம கன் பாயிண்ட்டை போட்டாங்க. ஸ்கெலிட்டன் மட்டும் உயிரோட இருக்காரு. டவுன் ஸ்டாரா? ரிவைவ் பண்ணிட்டியா? சூப்பரியா. சரி இப்போ நம்ம ட்ராகனை ரிவைவ் பண்ண பார்க்கணும். சரி அவங்க வந்து அங்கே எனிமீஸ் அதிகமாக இருக்காங்கன்னு கொஞ்சம் தூரமாக போனாங்க. ஆனால் தான் நம்ம தூரமாக போயிட்டோம். இல்லைனா நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அவங்க தான் வேணான்னு சொன்னாங்க. சரி இங்கே தூரமாக வந்துட்டோம். தேவையான இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் சரி அங்கே ஒரு எனிமி வரானே. எங்கே தான் சீக்கிரமாக திடீர்னு இங்கே எவனும் இருக்க மாட்டேதானே இங்கே வந்தோம். சரி நம்ம காயின்ஸ் எடுத்துட்டோம். சரி இங்கே ரிவைஸ் ஸ்பாட் வேணாம், அங்கே எனிமி இருக்குமா, இப்போ நம்மளை அடிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டோம். இந்த டைம் எல்லாரும் செத்துடுவாங்க. இப்போ திக் மூமெண்ட்டு தான். எனிமி நீயே ரிவைவ் பண்ண தான் வந்தியாடா. சரின்ட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த இதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். என்ன அடிக்கடிக்கு அப்படியே நிற்கிற சிலையாட்டம், கொஞ்சமாச்சு என்னை மதிச்சு அடிடா. அம்மான்னு அப்படியே இருந்துட்டான். சரி அவன் எதுமோ ரிவைவ் பண்ண நின்றானே என்னன்னு தெரில. சரி நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு ரிவைவ் பண்ணிட்டோம். சரி எதுக்கு வால் போட்டோன்னா சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான். ஏன்னா நம்மளே எவனும் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக போட்டோம். சரி இப்போ MP5 கீழே போட்டோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு கிடச்சது வந்து MP40. இது பண்ணி MP40 கொஞ்சம் நல்லா அடிக்கும். இந்த இடத்துல லைட்டாக உங்களுக்கு லேக்கியாக அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு கால் பேக்ரவுண்டில் என் ஃப்ரெண்டு கூப்பிட்ருந்தாரு, அதனால தான் இருந்துச்சு. இல்லை நாம் மட்டும் 2 கில் அடிச்சிருப்போம். அது வந்துட்டு நம்மளை நண்பரை காப்பாற்றும் போது ஒரு கில், அப்புறம் இப்போ ஒரு கில். அப்புறம் ட்ராகன் இப்போ தான் இறங்கினா அதுக்குள்ளே ஒரு கில் அடிச்சிட்டேன். இந்த கில் இப்போ ஒரு அடித்தேன் பார்த்திங்களா, நியாயமாக அது எனக்கு வர வேண்டிய கில் தான். டீமோன் வந்து அழகாக ஓசிக்கில் அடிச்சிட்டான். அதாவது எப்போல்லாம் நான் டீமோனை கூப்பிட்டு போகிறேன்னா அழகாக என்கிட்ட வந்து ஓசிக்கில் அடிக்கிறதே அவனோட வேலையை வச்சுருக்கான் பாருங்களா. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு அவன் கூட விளையாட வந்தேன். அதுவும் என்னோடய ஸ்குவாட், அதாவது ரொம்ப நாளாக விளையாட என் ஸ்குவாட் மேட்டோட என்னோடய பழைய ஸ்குவாட் மேட்டை கூப்பிட்டு வந்தேன். அழகாக ஓசிக்கில் அடிச்சிட்டான். சரி இப்போ நம்ம கன் பாயிண்ட் தான் ஒன்றும் கில் அடிக்கலை. அதாவது ஈஸியாக அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. ஏன்னா இந்த கன் வச்சுருக்காரு. எனிமி இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக ஒரு கட் தெரிஞ்சது என்னென்னா, அப்போ நான் அர்ஜென்ட் கால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து கூப்பிட்டனால அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். இந்த இடத்துல தான் அந்த ஒரு ஸ்கேனர் போட்டேன். அதில் எனிமி எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் அந்த மேப்பில் பார்த்துருப்பீங்க. சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வருது. நம்ம டீமர்ஸ்கிட்ட கேட்டேன், என்னடா அட்டாக் பண்ணலாமா ஓடலாமான்னு கேட்டேன். பட் ஆனால் எனிமி எங்கே இருக்கானே தெரில. ஏன்னா எல்லா பக்கமும் ஃபயரிங் தான் காட்டிருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் இருந்தால் நம்ம ஸ்குவாடை காலி பண்ணிட்டா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சரி 18 அளவு இருக்குது, இருந்தாலும் மெல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம். இந்த கேப்பில் தான் நம்ம டீம்மேட்ஸில் கில் எடுத்துருந்தாங்க. என்எஸ்கே பிகாச்சுலாம், அதாவது
அதாவது கன் பாயிண்ட் எதை கீழே அடிச்சிருந்தாரு. இப்போ 2 எனிமி தான் இருக்கான். இருந்தாலும் ஓகே, எனிமி நிறைய பேர் அப்ரோச்சிங் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓடிடலாம் அப்படின்ட்டு தான் ஓடிட்டோம். நடுவில் லைட்டாக ஒரு லூட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரன்னிங் தான். இந்த இடத்துல ரொம்ப கட் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அவசரமாக இதை ரெக்கார்ட் பண்ணது, ஏன்னா நடுவில் நிறைய பிஸி ஒர்க்ஸ். இந்த இடத்துல கிரனேட் போட்டேன், நான் தெரியாமல் இங்கேருந்தே போட்டேன், அவன் கிட்ட தான் இருக்கான்ட்டு. அதில் நான் போய் மேக்ஸிமம் டேமேஜ் ஆகி செத்துற மாதிரி அமைஞ்சிருச்சு. இது வந்து என்னோட லூட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓ, இது நம்ம டீம்மேட் அடித்ததா இல்லை எனிமே அடித்ததான்னு தெரில. இதில் பாருங்கள், நம்ம டீம்மேட் கன் பாயிண்ட் கில் அடிச்சிட்டாரு, ட்ராகனும் கில் அடிச்சிட்டாரு, ஒரு 2 கில்லு. சூப்பர். அங்கே எனிமே 2 பேரும் ஓடி வராங்க, ஒருத்தனையாச்சும் அடிக்க ட்ரை பண்ணலாம். நல்ல டேமேஜ் ரெண்டாவதுனுக்கு, செம்ம அடி. நல்ல வேலை அடி வாங்கிட்டு ஓடி வரேன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராகன் கில் அடிச்சுட்டு பாரு போல் 3 கிலோ அடிச்சிட்டோம். சரி, இன்னொருத்தன் ட்ராகன்கிட்ட வரான். சரி, நம்ம ஒரு கவர் கொடுக்க போகலாம். இந்த இடத்துல இன்னொருத்த போனோம், அதே மாதிரி கிரைண்டை தூக்கி போட்டுருவேன். அந்த கிரைண்ட் என் தலையில் வெடியில் மாதிரி ஆயிரும். நானே என் கிரைண்டில் சாப்பிட முடியாது பார்த்தீங்களா. நானே இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட போய் போட்டிருக்கணும். சரி, ட்ராகனுக்கு சப்போர்ட்டிங்காக போகிறேன். இந்த இடத்துல நல்ல டேமேஜ். பட் ஆனால் இதே இடத்துல அதே மாதிரி இந்த டீமான் ஓசிக்கில். இந்த இதுக்கு தான் இந்த இவனை கூப்பிட்டே வரதில்லை பாருங்கள். கரெக்டாக நான் எப்பப்பெல்லாம் கில் அடிக்கிறனோ, அதுவும் கில் அடிக்கிற மாதிரி வருதோ அப்போல்லாம் அவன் ஓசிக்கில் அடிக்கிறதுக்கே என் கூட வருவான். இதே இன்னொருத்தர் இருக்கான், அதாவது நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதான் ரெட் டாட் நாம தான் அதிகமாக ஓசிக்கில் அடிப்போம். அந்த மேட்ச் மேக்ஸிமம் நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அந்த மேட்ச்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் டெலீட் ஆனிச்சு, நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம ட்ராகனை வந்து டீமேட் போட்டான் ஆப்போசிட்டில். இந்த இடத்துல நம்ம இன்னொருத்தர் சைட்லேருந்து அடித்தானே, இது கன் பாயிண்ட் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 4 அலைவ் இருக்குது. ஓ, இப்போ ஒருத்தர் தான் இருக்கான எனிமி. இல்லை MP5X மறுபடியும் எடுத்துட்டேன், அதே மாதிரி கில் அடித்தாச்சு. இல்லை நாம் தான் இந்த மேட்சோட MVP. அது ஸ்கோர் கார்டு இல்லை, சாரி. இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.